மக்களே இன்னைக்கு சினிமா மற்றும் அரசியல்ல பல ஆதரவு திருப்பங்கள் நடந்துடுங்க. முக்கியமா ஜனநாயகன் ரிலீஸ் சிக்த பராசக்தி சின்சார பிளேக் அப்புறம் ஆஸ்கர் ரேஸ்ல ஒரு தமிழ் படம் எல்லாத்தையும் பத்தி விலாவரியா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் கேஸ ஜனவரி 21 தள்ளி வச்சுட்டாங்க. இடையில தயாரிப்பு நிறுவனம் உச்ச நீதிமன்றம் போக போறதா தகவல் வர வருதுங்க. இங்க நான் எல்லா ஹீரோ ரசிகர்கள் கிட்டையும் ஒன்று சொல்லி காசப்படுறாங்க. இது படத்துக்கும் சென்சாருக்கும் நடுவில் நடக்க சண்டை இல்லைங்க. இது விஜயோட அரசியலுக்கும் ஆளுந்தஜியோட அரசியலுக்கும் நடக்கிற நேரடி போட்டிங்க. தமிழக அரசியல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒருத்தான நபரா விஜய் இருக்கிறதுனால தான் இவ்வளவு நெருக்கடி கொடுக்கப்படுது. சோ ரசிகர்களோட சண்டையெல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு ஒரு புதிய அரசியல் மாற்றத்துக்காக ஒரு தமிழனா நாம அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ நம்ம பேஞ்சுக்கிறதா நம்ம எதிர்கால கேள்விக்குரியதான் மாறும். அடுத்து சிவகார்த்திகனோட பராசக்தி ஒரு வரையா பல போராட்டங்களுக்கு பிறகு யூஎஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. படத்தோட ரன்னிங் டைம் 2 hours 42 minutesங்க. தமிழ் வரலாற்றை பத்தி பேசுற படத்துக்கு இது ஒரு கச்சிதமான டியூரேஷன் தான் சொல்லுவேன். சர்டிபிகேட் கிடைச்ச அடுத்த நிமிஷமே புக்கிங்ஸை ஓபன் பண்ணிட்டாங்க. சென்னையில் மட்டும் இப்போதைக்கு 200க்கும் மேல ஷோஸ் கொடுத்துருக்காங்க. அதுல 90 ஷோ ஏற்கனவே ஃபாஸ்ட் ஃபில்லிங்ல போயிட்டு இருக்கு. ஆரம்பமே அமெரிக்கல மாறுதுங்க. போக போக புக்கிங்ஸ் வேற லெவலில் இருக்கும் போல தானே தோணுது. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா ஜெயம் ரவி சார் பராசக்தி வில்லன் தான் பேசுற ஒரு டயலாக் தியேட்டர்ல ஆனம் பார்க்கும் போல தெரியுதுங்க. அத்திருந்த தூக்குமான் கொக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதாங்க. ஜனவரி 21 ஜனநாயகன் தள்ளி போனதால இந்த பொங்கல் ரேஸ்ல இப்ப திரௌபதி டூ வெர்சஸ் பராசக்தின்னு களம் மாறிடுச்சுங்க. யாருமே எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் ரிலீஸ் தாங்க இது. மாதிரி நம்ம ஊரு படமான டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ ஆஸ்கர் வரைக்கும் போயிருக்கு. பெஸ்ட் பிக்சர் கேட்டகரியில நாமினேஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கு. இதுல நடிச்சவங்களோ இல்ல தயாரிப்பு நிறுவனமோ பெரிய இன்ஃபுளுசர்லாம் இல்லைங்க. ஆனா கதையோட போலாக்கு இன்னைக்கு உலக அரங்கில நம்மளை பெருமைப்படுத்தி இருக்குன்னு சொல்லுவேன். ஜனவரி 22 ஃபைனல் லிஸ்ட் வருதுங்க. 10 படங்கள நம்ம படமும் ஒன்னா வருமானு எதிர்பார்ப்போம். கடைசியா ரொம்ப நாள் கழிச்சு தி ராஜா சப் தமிழ் வெர்ஷன் மூலமா நித்தி அகர்வால் வராங்க தமிழுக்கு. தமிழ் இயக்குநர்கள் இவங்களை சரியா பயன்படுத்திக்கலையோன்னு தோணுதுக்கா. ராஜா சப்பி உங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களே, இந்த அப்டேட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.